ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள், இந்த புதன்கிழமை மீண்டும் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நாம் ஒன்றிணைக்கிறோம். தேவன் இந்த ஜெபத்தின் மூலமாக இந்த காரியங்கள், உங்களுடைய காரியங்கள், வேலை, அதாவது வியாபாரம், எதெல்லாம் செய்கிறீங்களோ இந்த வேலை செய்பவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு பதில் தர விரும்புகிறார். எனவே உங்களுடைய ஃபைல், ப்ராஜெக்ட் எதெல்லாம் இருக்கிறதோ கையில் பிடித்துக் கொள்ளுங்க, தண்ணீரையும் கையில் பிடித்துக் கொள்ளுங்க. இன்று நாம் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை செய்யலாம். கண்டிப்பாக இடைவிடாமல் தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் புதிய காரியங்கள் நமக்காக செய்கிறார் மக்களை. எனவே இந்த நேரம் உங்களுடைய எல்லா பொருட்களையும் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். இயேசுவின் நாமத்தினால். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவன், உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் நான் கேட்கிறேன். இதோ என் ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே விசுவாசத்தோடு நாங்கள் நம்பிக்கையோடு இதோ உம்மை நோக்கி வேண்டுகிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு பதில் தருவீர் என்று. இதோ இந்த புதன்கிழமை எந்த வேலைகளுக்காக, எந்த ப்ராஜெக்டுக்காக, இதோ இன்டர்வியூக்காக இவர் போகிறாரோ, அடியெடுத்து வைக்கிறாரோ, இந்த காரியங்களை நீர் வெற்றியாய் மாற்றும்படியாய் நான் கேட்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நீர் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியாய் நான் கேட்கிறேன். ஏனென்றால் நீர் ஒருவரே எங்களுக்கான பதில் தருவீர். இதோ இவர் வேலை செய்யாதபடி எந்த போராட்டங்களோ உபத்திரவங்களோ இவர் மீது இருக்கிறதோ எல்லாவற்றை நீக்கி போடும் தேவனே. இவருடைய காரியங்களை வெற்றியாய் மாற்றும். உம்முடைய நாமம் மகிமைப்படும் சாட்சியா நீர் உயர்த்தும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இதை இவர் குடிக்கும் போது இவருடைய ஞானம் இந்த தேவனுடைய வல்லமையால் நிரப்பட்டும். உம்முடைய சிந்தனை இவர் பெறட்டும். ஆண்டவரே, ஜெயிக்கக்கூடிய இந்த பதில்கள் இவர் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுது. எனவே இந்த இடைவிடாமல் செய்யக்கூடிய இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்வதற்கான ஜெபத்தில் தேவன் உங்களுக்கான பதில் தரட்டும். ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்டுகள், புதிய கேஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இவர் முடிக்க உம்முடைய பலத்தினால், ஞானத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசித்தால் சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன். உறுதியை நம்புங்க. இதுதான் தேவன் நமக்காக செய்ய விரும்புகிறது. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்திற்காக முன்னோக்கி போறீங்களோ உங்களுடைய காரியங்கள் தேவன் வெற்றியாய் மாற்றுவார். உறுதியாக விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. பாருங்க, நீங்கள் எவ்வளவு வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், வியாபாரம், புதிய காரியங்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்ட்டு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், ஆமாவா இல்லைங்களா? ஆனால் இந்த உப்பு சுவையா இல்லைன்னா என்ன ஆகும்? அதுதான் இங்கே வசனம் சொல்லப்படுகிறது. லூக்கா 14வது அதிகாரத்தில் 34வது வசனம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். நல்லா தெளிவா புரிந்து கொள்ளுங்க. உப்பு நல்லதுதான். இயேசு சொன்னார், நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். அர்த்தம் என்ன? நீங்கள் சுவையா இருக்கிறீர்கள். உங்களுடைய சுவையை நீங்க இழக்கிறீங்க மக்களே. எனவே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது அக்கறையா இல்லை, நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது முன்னேற உங்களுக்கு அந்த ஒரு யோசனை வரலை. இத்தனை நாள் நீங்க சுவையா இருந்தீங்க, ஆனா உங்களுடைய சுவை உங்களை விட்டு நீங்கி போகுது. ஒருவேளை அது உங்களால் உணராம இருக்க முடியுதுன்னா இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக அதை வெளிப்படுத்துறார். பார், நீ முன்பு இப்படி இருந்தியே, ஆனால் இன்னைக்கு தூரமாக இருக்கிறியே. எனவே தேவன் உங்களை நெருங்கி அழைக்கிறார் மக்களே. எனவே இந்த விசுவாசத்தோடு நீங்கள் இன்னைக்கு இந்த புதன்கிழமையில் காலையில் 8 மணியோ 10 மணியோ மதியானம் 3 மணியோ விசேஷமாக சாயந்தரம் 7 மணி நீங்கள் இந்த சாரம் பெற, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால்
இந்த ஒரு சுவை, இந்த ஒரு பலன், இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் கிடைக்கும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீர்கள். தேவன் அதை உங்களுக்காக தரப்போகிறார். எனவே இன்று தவற விடாதீர்கள். மேலும் எங்களுடைய முகவரியை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய முகவரியானது 282/681 தௌசண்ட் அண்ணா சாலை. தொலைபேசி எண்ணானது 9384638738. இந்த எண்ணை அழையுங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட்டானது uckg.in. நீங்கள் சந்திக்கலாம். கண்டிப்பாக தேவன் மாபெரும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.